Hi, Abba. வணக்கம், நான் முகிலன், ஓவியர். சென்னை சென்ட் ஜோசப் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வந்து ஒர்க் பண்ணுறேன், விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில். இந்த கற்போம் கற்பிப்போம் நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு ஓவியம் சம்பந்தமான சில பகிர்வுகளை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். நான் சென்னை கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸில் ஃபைன் ஆர்ட்ஸ் டிகிரி வந்து முடிச்சிருக்கிறேன். ஸோ இதை தான் என்னை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். ஸோ இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே வந்து போகலாம். ஆர்ட் வாசஸ் அவே ஃப்ரம் த சோல், த டஸ்ட் ஆஃப் எவ்ரிடே லைஃப் அப்படின்னு சொல்லுவார் இந்த கிரேட் ஆர்டிஸ்ட் பாப்லோ பிகாசோ. ஏன் பாப்லோ பிகாசோவுடைய மொழிகளிலிருந்து இந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து தொடங்கலாம் அப்படின்னா, எல்லா படைப்பாளிகளையும், அதாவது வந்து வணிக ரீதியாக இயங்கக்கூடிய எல்லா படைப்பாளிகளையும் வந்து நம்ம தூக்கி கொண்டாடுறது கிடையாது. பாப்லோ பிகாசோவுடைய மொழிகளிலிருந்து நம்ம வந்து ஏன் வந்து தொடங்குகிறோம் அப்படின்னா, ஸோ அவர் வந்து போருக்கான அவருடைய கர்னிகா படைப்பின் மூலம் போருக்கான எதிர்ப்புகளை வந்து பதிவு செய்தவர். அந்த வகையில் பாப்லோ பிகாசோவினுடைய மொழிகளிலிருந்து இந்த நிகழ்ச்சியை வந்து தொடங்கினா நான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறேன். அதாவது கலை, ஆர்ட் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் நம் இதயத்தின் மீது, அதாவது நம் ஆன்மாவின் மீது படுகின்ற அழுக்குகளை, தூசிகளை அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு ஃபார்மாக அல்லது வந்து ஒரு கலையாக உள்ளது ஆர்ட். அதனால் அந்த ஆர்ட்டோடைய அந்த ட்ராவல், அந்த ஆர்ட்டோடைய பயணத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்தோம், இந்த ஆர்ட் ஃபார்மை வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து எங்கே இருந்து வந்து கிரியேட் ஆகிருக்கும். உலகின் முதல் ஓவியன் வந்து தன்னுடைய முதல் புள்ளியை, தன்னுடைய முதல் கோடுகளை வந்து எங்கே இருந்து வந்து தொடங்கியிருப்பான் அப்படின்னு வந்து பார்த்தா, குகைகள்லேருந்து தான் தன்னுடைய கோடுகளை வந்து தொடங்கியிருப்பான். ஸோ எப்படி வந்து அவன் வந்து தொடங்கியிருப்பான் அப்படின்னா, இப்போ ஒரு இனக்குழு சமூகத்தை சேர்ந்த அல்லது ஒரு ட்ரைபல்ஸ், ஒரு பழங்குடியின மக்களை சேர்ந்த ஒருவன் வந்து ஒரு நிகழ்ச்சியை வந்து பார்க்குறான். லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியை வந்து பார்க்குறான். ஒரு யானையை வந்து புலி வேட்டையாடுவதோ அல்லது வந்து தான் விவசாயம் செய்யும்போது ஒரு நெல் போட்டால் பல நெல் மணிகள் வந்து விளையும் நிகழ்வோ வந்து நம்ம வந்து பார்க்குறான், அப்சர்வ் பண்ணுறான். அந்த அப்சர்வ் பண்ண நிகழ்ச்சியை வந்து தன்னுடைய இனக்குழுவோடு வந்து அவன் வந்து பகிர்ந்துக்கிறணும். அப்போ இனக்குழுவோடு பகிர்ந்துக்கிறணும் அப்படின்னா அப்போ மொழி கிடையாது. அப்போ மொழி இல்லை அப்படின்னா அவன் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா, அவனுக்கு ஒரு கம்யூனிகேஷன் டூல் வந்து தேவைப்படுது. அந்த கம்யூனிகேஷன் டூல் வந்து என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய கறிக்கட்டைகளவோ அல்லது வந்து மூலிகை செடிகளவோ வந்து பிச்சு அதை வந்து கலர்ஸ், அதாவது வண்ணங்களாக வந்து மாற்றி பாறையில் வந்து வரைய ஆரம்பிக்கிறான். யானையை தான் வேட்டையாடினதையோ, அது புலிகள் வந்து யானையை வேட்டையாடியதையோ, அல்லது தான் நிலத்தில் வந்து விவசாயம் பார்த்த நிகழ்வையோ வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அழகாக வந்து குகைகளில் வந்து ஓவியம் வந்து வரைய ஆரம்பிக்கிறான். அதுதான் முதல் ஆர்ட். அவன் தான் வந்து முதல் ஓவியன். அங்கே இருந்து தான் வந்து ஆர்ட் அப்படிங்கிற அந்த ஃபார்மே வந்து தொடங்குது. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் வந்து இயல்பாகவே ஆர்ட் அப்படிங்கிற அந்த உணர்ச்சி, அந்த உணர்வு அப்படிங்கிறது வந்து தேங்கி கிடக்கும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மொட்டை மாடியில் வந்து தூங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். மொட்டை மாடியில் தூங்கும்போது வந்து நம்ம வானத்தை பார்த்துக்கிட்டு தூங்குவோம். அப்படி மேக கூட்டங்கள்லாம் அப்படியே வந்து போகும். சரிங்களா? அப்படி போகும்போது அந்த மேகக்கூட்டங்களில் ஒரு அன்னம் வந்து போகிறது மாதிரியோ அல்லது வந்து ஒரு மயில் வந்து போகிறது மாதிரியோ அல்லது வந்து ஒரு டைனோசர் போகிறது மாதிரியோ வந்து குழந்தைகளுக்கோ நமக்கோ வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம் வந்து தெரியும். ஸோ அதுதான் வந்து கிரியேஷன். சரிங்களா? அந்த கிரியேஷன் நமக்குள்ளே வந்து எப்போவுமே வந்து கிடைக்கும். சரிங்களா? அந்த கிரியேஷனை வந்து நாம் வந்து ஒரு எழுத்து வாயிலாகவோ அல்லது வந்து ஒரு கோடுகளின் வாயிலாகவோ அல்லது வந்து ஒரு பாடல்களின் வாயிலாகவோ வந்து நம்ம வெளிக்கொணர்ந்தால் அதுதான் வந்து ஆர்ட். அதுதான் வந்து ஆர்ட் ஃபார்ம். இப்போ வாழ்க்கா முதல் கங்கை வரை அப்படிங்கிற ஒரு புத்தகத்திலையும் அல்லது அரசு, குடும்பம், தனிச்சொத்து ஆகியவற்றின் தோற்றம் என்ற புத்தகத்திலையும் வந்து ஒரு மனிதன் ஒரு இனக்குழு சமூகத்திலிருந்து எப்படி வளர்ந்து வந்து ஒரு கலையையும் அரசியலையும் வந்து கற்றுக்கொண்டு இந்த சமூக நிகழ்வை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் ஒரு மனிதனாக எப்படி வந்து செயல்படுறான் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன காரணமாக இருக்குது அப்படின்னா, அந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான் வந்து காரணமாக இருக்குது. சரிங்களா? கலையும்
அறிவியலும் தான் வந்து இந்த சமூகத்தை வந்து அடுத்த கட்டத்திற்கு வந்து நகர்த்துறதுக்கு வந்து ஒரு காரணமாக இருக்குது. அதனால் ஸோ நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, அறிவியலையும் அரசியலையும் கலையையும் ஒன்று சேர்த்து வந்து நம்ம வந்து கற்றுக்கொண்டால் இந்த சமூகத்தையும் அதே நேரம் நமது வாழ்க்கையையும் வந்து நகர்த்துவதற்கு வந்து இந்த ஆர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டூலாக, ஒரு கருவியாக வந்து இருக்கும். இன்றைக்கி இந்த ஓவியக் கலையை வந்து எப்படி வந்து கற்றுக்கொள்வது, இந்த ஓவியக்கலையை தன்னுடைய மனதிலிருந்து பிரதிபலிப்பதற்கான ஊற்று வந்து எங்கேருந்து வந்து உருவாகுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மை சுற்றி உள்ள நிகழ்வுகளை கவனித்தாலே வந்து நம்ம வந்து போதும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து குழந்தைங்கள்லாம் வீட்டில் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னா, சுவரில் வந்து வரைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்மளை பொறுத்தளவில் அதை வந்து கிறுக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அந்த குழந்தைகளுடைய அந்த கிறுக்கலை, சரிங்களா, அந்த குழந்தைகளுடைய அந்த கிறுக்கலை நாம் முதல்ல வந்து ரசிக்கணும். எவ்வளோ அழகாக வந்து வரைகிறான். சரி, அப்புறம் நோட்டில் வந்து அங்கங்கே வந்து தன்னுடைய க்ரியேட்டிவிட்டியை, தன்னுடைய ட்ராயிங்கை வந்து குழந்தைங்க வந்து காமிக்க ஆரம்பிச்சிருக்கும். சரிங்களா? அந்த குழந்தைகளை ஏப்பா நோட்டில் வந்து கிறுக்கிற, ஏப்பா செவத்தில் வந்து கிறுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அரட்டி அந்த புத்தகத்தினுடைய அந்த நோட்டினுடைய தாள்கள்லாம் வந்து காகிதங்கள்லாம் வந்து கிழித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, கட்டி வந்து காயிலாங்கடையில் வந்து போட்டுறக்கூடாது. அப்போ அந்த குழந்தைங்க வரையக்கூடிய அந்த ஓவியத்தை, அந்த டிராயிங்கை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய ரசனையை வந்து மதித்து, சரிங்களா, அந்த குழந்தைகளுக்கு எங்கே வந்து நல்லா கற்றுக் கொடுப்பார்களோ முதல்ல வந்து அவங்கள வந்து ஃப்ரீயாக வந்து வரைய விடணும். சரிங்க, ஃப்ரீயாக வந்து டிராயிங் பண்ண விடணும். ஏன்னா ஸோ க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து எங்கே வந்து தொடங்கும் அப்படின்னா வந்து அந்த புள்ளியிலிருந்து தான் வந்து தொடங்கும், அவனுடைய கிறுக்கல்லிருந்து தான் வந்து தொடங்கும். பாப்லோ பிக்காசோ வந்து அழகாக வந்து சொல்லுவார், ஒரு குழந்தையை போல வந்து ஓவியம் வரைவதற்கு வந்து எனக்கு வாழ்நாள் முழுக்க வந்து தேவைப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கோட் வந்து சொல்லுவார். ஏன்னா குழந்தைகள் வந்து அவ்வளோ போல்டாக வந்து டிராயிங்குடைய லைன் வந்து போடுவாங்க, எந்த ஜர்க்கும் வந்து இருக்காது, அவங்க லைனில் எந்த பயமும் இருக்காது, ரொம்ப நேர்மையாக தெளிவாக வந்து கோடுகளை போடுவாங்க. சரிங்களா? அதை நம்ம வந்து கிறுக்கலாக வந்து பார்க்கக்கூடாது. ரொம்ப திறமையான ஒரு ஓவியர்களை, கைதேர்ந்த ஓவியர்களை போல் வந்து சில குழந்தைகள் வந்து கோடு போடும். அப்படிப்பட்ட குழந்தைகளுடைய ரசனையை நாம் வந்து கண்டுபிடிச்சு அவர்களை வந்து ஒரு நல்ல ஒரு டியூஷன் சென்டரில் வந்து சேர்க்குறோம், அல்ல நல்ல ஒரு ஆர்ட் ஸ்கூலில் வந்து சேர்க்குறோம். ஸோ அவங்களுக்கான அந்த பிளாட்ஃபார்மை, அவங்களுக்கான அந்த ஃப்ரீ ஸ்பேஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உருவாக்கி கொடுக்கணும். சரிங்களா? அங்கே இருந்து தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய படைப்புத்திறனை வந்து அவங்க வந்து வளர்த்துக்குவாங்க. அப்படி வளர்த்து கொண்டு அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு படைப்பாளியாக உருவாகி வரும் பட்சத்தில் அவர்களை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மிகச்சிறந்த ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் சென்னையில் அல்லது கும்பகோணத்தில் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் வந்து இருக்குது. அங்கே போய் அவர்கள் வந்து கற்றுக்கொண்டால் வந்து கலை, இலக்கியம், அறிவியல் இவற்றினூடாக கலையை வந்து கற்றுக்கொண்டால் அவங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவர்களுக்கு வந்து ஒரு உலக கண்ணோட்டம் வந்து கிடைக்கும். ஆர்ட் பற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு பார்வை வந்து அவர்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த பார்வையை வந்து பெற்றோர்கள் வந்து உருவாக்கி கொடுக்கறது தான் வந்து அந்த குழந்தைகளை, அந்த படைப்பாளிகளை வந்து அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தக்கூடிய ஒரு செயலாக வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா வந்து க்ரியேட்டிவிட்டி தான் வந்து தேவை. சரிங்களா? அப்போ நிறைய பேர் வந்து ஓவியங்கள் வந்து வரைவாங்க. என்ன மாதிரியான வரைவாங்க அப்படின்னா, குழந்தைகள் கூட வந்து வரைவாங்க, ஓவியங்கள் வந்து வரைவாங்க. எப்படி அப்படின்னா வந்து ஒரு டிராயிங் கூட தான் அதை வந்து பார்த்து அப்படியே வந்து வரைவாங்க. சரிங்களா? தனக்கு தேவையான சொசைட்டி, தனக்கு தேவையான என்விரான்மெண்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து குழந்தை வந்து அழகாக வந்து வரையும். ஒரு வீடு பக்கத்தில், ஒரு அருவி பக்கத்தில், ஒரு லோட்டஸ் பாண்டு, அப்புறம் நல்ல ஒரு சூரியன், சரிங்களா, பூத்துக்குழுங்கிற வந்து மரம், அப்புறம் வந்து ஒரு தாமரை தோட்டம், அப்புறம் சுற்றி வந்து ஒரு நல்ல ஒரு வேலி அப்படின்னு சொல்லிட்டு, மேலே வந்து ஒரு தூய்மையான காற்று அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தைக்கு வந்து என்ன பிடிக்குதோ அதை வந்து அழகாக தன்னுடைய க்ரியேட்டிவிட்டியிலேருந்து வந்து பதிவு பண்ணும். அதுதான் வந்து உண்மையான க்ரியேட்டிவிட்டி. அங்கே இருந்து தான் வந்து ஒரு சமூக நலனுக்கான, சமூக அக்கறை சார்ந்த, அதே சமயத்தில் இந்த அட்மாஸ்பியர் வந்து எனக்கு வந்து பிடிச்சிருக்குது அப்படின்ற ஸ்ட்ராங்காக போல்டாக சொல்லக்கூடிய க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தைகளுடைய மனதில் இருந்து தான் வந்து தொடங்குது. அந்த குழந்தை மனதைத்தான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் பண்ணி நம்ம ஒரு கல்லூரி முடிக்கும் தருவாயில் மிகச்சிறந்த ஓவியராக மாறுவதற்கான ஒரு க்ரியேட்டிவிட்டி அங்கேருந்து தான் வந்து நமக்கு வந்து வரும். அதைத்தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டெவலப் பண்ணி இந்த சொசைட்டிக்கும் அதே போல் நம்முடைய வாழ்க்கையை வந்து நிவர்த்தி செய்து கொள்வதற்கும் நகர்த்துவதற்கும் வந்து ஸோ அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதான் இந்த நிகழ்வின் மூலமாக நான் வந்து பகிர்ந்து கொள்வது. க்ரியேட்டிவிட்டியை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சு பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சுண்டு விரலை பிடிச்சி
நகர்த்திட்டு போகிற ஒரு தேவ தூதன் மாதிரி குழந்தைகளுக்கு வந்து நாம் இருக்கணும். அப்படிப்பட்ட பெற்றோர்களை தான் வந்து குழந்தைகளும் வந்து விரும்புவாங்க. அப்படிப்பட்ட பெற்றோர்கள் கிடைக்கும் பட்சத்தில் தான் வந்து குழந்தைகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, தங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வந்து மென்மேலும் வந்து வளர்த்துக்கிட்டு அவர்கள் வந்து என்ன இடத்துக்கு வந்து போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு போய் சேருவதற்கு வந்து ஒரு வசதியாக வந்து இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, ஆதி காலத்தில் வந்து குகை ஓவியங்கள் தான் வந்து பிரதானமாக வந்து இருந்துச்சு. இன்றைக்கும் நம்ம வந்து வரலாற்றில் மனிதர்களை பற்றி, மிருகங்களை பற்றி, இந்த மனித சமூக வளர்ச்சியை பற்றி வந்து நம்ம வந்து அறியணும், ஆராயணும் அப்படின்னா குகை ஓவியங்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக வந்து இருக்குது. இந்த ஆர்ட் ஃபார்ம் வந்து இன்றைக்கி வந்து டிஜிட்டல் வேர்ல்டு வரைக்கும் வந்து நிற்கிது. அதனுடைய ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, முதல்ல வந்து மூலிகையிலையும் கரிக்கோடுகள்லையும் தான் வந்து டிராயிங் வந்து வரைய ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த பழங்குடியின மக்கள் ட்ரைபல்ஸ் வந்து வரைய ஆரம்பிச்சிருப்பாங்க. பின்னாடி வந்து அறிவியலும் கலையும் வந்து வளர வளர ஸோ அவங்களுக்கு வந்து ஆயில் பெயிண்டில் வந்து வரையக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்குது. சரிங்களா? அப்புறம் ஆயில் பெயிண்டில் அந்த தைல என்ன வகை ஓவியங்கள் அப்படின்னு வந்து அதை வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பென்சில் ட்ராயிங்கில் வந்து வரைகிறது, அப்புறம் கலர் பென்சிலில் வந்து வரைகிறது, அப்புறம் அக்ரிலிக் பெயிண்ட்டு, அப்புறம் வாட்டர் கலர், இப்படி நிறைய ஆர்ட் ஃபார்மில் வெரைட்டியாக வந்துருக்குது. அது ஒவ்வொன்றும் வந்து கற்றுக்கிறதுக்கு அவங்களுடைய அந்த நாட்களையும் அவங்களுடைய நேரங்களையும் பொறுத்து தான் வந்துருக்குது. லைஃப் லாங்காகவும் நம்ம இதை வந்து கற்றுக்கிட்டு இருக்கலாம். ஆர்ட் ஃபார்ம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவ்வளவு ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளவு ஃபார்மும் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து கற்றுக் கொடுப்பதற்கு வந்து அந்த கல்லூரியின்படி 4 ஆண்டுகள் வந்து எடுத்துக்கிறாங்க. இதை நம்ம லைஃப் லாங்காக வந்து கற்றுக்கலாம். இதுதான் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம் பற்றிய ஒரு சிறு ஒரு குறிப்புரை. இதை பற்றி நம்ம வந்து விரிவாக வந்து பேசலாம் அப்படின்னா அது இன்னும் வந்து நீண்ட நேரம் வந்து ஆகும். அதை நீங்கள் வந்து தேடி போய் வந்து கற்றுக்கிறது தான் இன்னும் வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக வந்து அமையும். இப்போ இந்த காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்களை வந்து ஒரு ஃப்ரீலான்சர் ஓவியராகவும் அறிவிச்சிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தொடர்ச்சியாக அந்த சமூகத்திற்கு தேவையான வேலையை, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான வேலையை வந்து இன்றைக்கி வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஆர்ட் ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து ஸோ அவங்களுக்கான கேரியர்ஸில் வந்து நிறைய, அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் அனிமேஷன் ஃபில்ம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உலகம். அனிமேஷன் உலகம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய உலகம். அந்த உலகத்தை வந்து கட்டியமைத்து அதை வந்து இன்னும் அதுக்கான ஒரு பெரிய ஒரு வெளியை வந்து உருவாக்கின ஒரு நபர் வந்து யார் அப்படின்னா டிஸ்னி. சரிங்களா? அவர் கஷ்டப்பட்டு வந்து நிறைய அனிமேஷன் ட்ராயிங்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி அதை வந்து டெவலப் பண்ணி அதை வந்து அசைவான, அதாவது அனிமேட்டட் ஓவியங்களை வந்து மாற்றி இன்னைக்கு அவருக்கான ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு வேர்ல்டை வந்து உருவாக்கி வந்து வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த அனிமேஷன் ஃபீல்டில் வந்து தனக்கான பாத்திரத்தை வந்து பயன்படுத்தி இன்றைக்கி காலேஜ் ஆஃப் ஆர்ட் ஸ்டூடெண்ட் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி சினிமா அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சினிமாவில் வந்து ஆர்ட் டைரக்ஷன் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு வெளி. அந்த ஆர்ட் டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப பிரம்மாண்டமாக பிரமிக்கக்கூடிய வகையில் எல்லாம் வந்து ஆர்ட் டைரக்ஷன் வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவதார் படமெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த அவதார் படத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த சிங்கங்களும் அந்த 6-7 அடி மனிதர்களும் அந்த நிலம் சார்ந்த காட்சிகளும் அப்புறம் வந்து அந்த நவீன மக்கள் வரக்கூடிய அந்த வாகனங்களும் இதெல்லாம் வந்து அனுபவித்து ஒவ்வொன்றும் ரசித்து வந்து அந்த ஜேம்ஸ் கேமரூன் டைரக்டர் வந்து ஸ்கெட்ச் பண்ணி அவர் அடிப்படையில் வந்து ஒரு ஓவியர். அதனால தான் வந்து அவர் வந்து மிகப்பெரிய அந்த அவதார் படத்தினுடைய அந்த சீக்வன்ஸை, அந்த அட்மாஸ்பியரை வந்து நமக்கு வந்து கண்ணு முன்னாடி வந்து நிறுத்த முடியுது. அது வந்து ஒரு டிஜிட்டல் வேர்ல்டு. சரிங்களா? அந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே பல பிரிவுகள் வந்து இருக்குது. அனிமேஷன் இருக்குது. சரிங்களா? ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் இருக்குது. அப்புறம் வந்து இப்படி ஏகப்பட்ட ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்ட்டாக வந்து இருக்குது. அந்த பார்ட்டில் தமக்கான ரோலை வந்து காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. விஷுவல் கம்யூனிகேஷன் படித்த ஸ்டூடெண்ட் வந்து அதில் தனக்கு என்ன பங்கு இருக்குதோ அதை வந்து சரிவர வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பிறகு பொலிட்டிக்கலில் வந்து இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அழகாக வந்து ஒரு பொலிட்டிக்கல் கார்ட்டூனிஸ்டாக வந்து தங்களை வந்து அடையாளப்படுத்திக்கிறாங்க. இப்படி நிறைய தங்களை வந்து காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் வந்து படிச்சுட்டு இவ்வளவு ஃபீல்டு இருக்குது. இந்த ஃபீல்டில் ஒவ்வொரு துறையிலையும் வந்து தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிட்டு தன்னை வந்து ஒரு ஆர்டிஸ்டாக வந்து அங்கீகரிப்பதற்கான ஒரு முயற்சியில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.
ஆர்ட்னா வந்து என்ன, இந்த ஆர்ட்டை வந்து நம்ம வந்து எப்படி வந்து பயன்படுத்தலாம், இந்த ஆர்ட் வந்து எங்கேருந்து வந்து உருவாச்சு, சரிங்களா, இதை எந்தெந்த துறைகளில் எப்படியெல்லாம் வந்து புதுமையாக வந்து பயன்படுத்தலாம், எப்படி வந்து நம்ம ஒரு பொலிட்டிக்கலாக, ஒரு எக்கனாமிக்கலாக, ஒரு கிரியேட்டராக எப்படி வந்து வளர்த்துக்கிறது, இந்த உரையாடல் தான் வந்து வகுப்பில் வந்து அதிகபட்ச நேரம் வந்து நான் வந்து மாணவர்களோட வந்து உரையாடுவது. ஃபஸ்ட்டு வந்து டெக்னிக்கலாக வந்து நீங்கள் வளர்த்துக்காங்க. பென்சில் ஸ்கெட்சில் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருங்க, வாட்டர் கலரில் வந்து ஸ்ட்ராங்காக இருங்க, ஆயில் பெயிண்டிங்கில் வந்து ஸ்ட்ராங்காக இருங்க, கிளாஸ் பெயிண்டிங்கில் வந்து ஸ்ட்ராங்காக இருங்க. இது எல்லாவற்றிலும் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, போல்டாக, டெக்னிக்கலாக வந்து உங்களை நீங்கள் வந்து வளர்த்துக்காங்க. இரண்டாவது, க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் வந்து வளர்த்துக்கிறது தான் உங்களுடைய மிகச்சிறந்த ஒரு அடையாளமே. ஏன் வந்து க்ரியேட்டிவிட்டியை வந்து வளர்த்துக்கிறணும், டெக்னிக்கலாக வந்து வேலை செய்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் வந்து இங்கே இருக்கிறாங்க, சரிங்களா. அது வந்து ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் ஆர்டிஸ்ட் வந்து இருக்கிறாங்க. ஆனால் ஸோ ஒரு 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 க்ரியேட்டராக வந்து உங்களை வந்து நீங்கள் வந்து வளர்த்துக்காங்க. அந்த க்ரியேட்டருக்கு வந்து தேவை அப்படின்னா வாசிப்பு திறன் வந்து தேவை. நிறைய நாவல்கள் வந்து படிங்க, நிறைய கவிதைகள் வந்து படிங்க, கட்டுரைகள் வந்து படிங்க, நல்லா பேசுங்க, சரிங்களா. இதெல்லாம் வந்து சேர்ந்து தான் வந்து ஸோ உங்களை வந்து நல்ல ஒரு க்ரியேட்டராக வந்து மாற்றும். அப்போ க்ரியேட்டரும் டெக்னீஷியனும் சேரும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற மிகச்சிறந்த கலைஞர்கள் வந்து வெளிப்படுவான். ஸோ அப்படி தான் வந்து என்னுடைய மாணவனை வந்து நான் வந்து என்னுடைய வகுப்பறையில் வந்து பயிற்சி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது தவிர வந்து வகுப்பறையில் வந்து ஜனநாயகம் வந்து நம்ம வந்து எப்போதும் வந்து நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறத வந்து மாணவர்களுக்கு எப்போதும் வந்து நான் வந்து கற்றுக் கொடுப்பேன். ஏன்னா வகுப்பறை ஜனநாயகம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மெயின், சரிங்களா. ஆசிரியர் மட்டுமே பேசிக்கொண்டிருப்பது அப்படிங்கிறது வந்து வகுப்பு கிடையாது. மாணவர்கள் வந்து உரையாடணும், மாணவர்களுக்கு அதிகபட்ச நேரம் வந்து கொடுக்கணும். ஸோ அங்கே இருந்து தான் அவர்களுடைய கேள்வியும், அவர்களுடைய பகுத்தறிவு சார்ந்த கேள்விகளும், அவர்களுடைய அறிவியல் சார்ந்த கேள்விகளும், அவர்களுடைய இலக்கியம் சார்ந்த கேள்விகளும், அவர்களுடைய ஆர்ட் ஃபார்ம் சார்ந்த கேள்விகளும் வந்து நம்மக்கிட்ட வரும்போது தான் அதற்கு சரியான பதிலை வந்து கொடுத்து இந்த சொசைட்டி பற்றிய ஒரு நல்ல அறிமுகத்தை வந்து நம்ம வந்து கொடுத்து இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய தீங்குகளை எப்படி வந்து ஒரு பென்சில் கோடுகளில் வந்து ஒரு சின்ன ஒரு ஓவியம் வந்து தீட்டலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம அவர்களோடு வந்து பகிர்ந்துக்க முடியும். அதனால் வகுப்பறையில் ஸோ டெக்னிக்கல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், அதே சமயத்தில் க்ரியேட்டிவிட்டி, இந்த 4 விஷயங்களும் வந்து மாணவர்களோட எப்போதும் நான் கான்வர்சேஷன் வந்து நடத்துவது உண்டு. ஸோ அந்த அடிப்படையில் தான் என்னுடைய மாணவர்களை வந்து நான் வந்து பயிற்சி வைக்கிறேன். அவங்கள நான் எப்படி ட்ரெயின் பண்ணுறேன், அப்படி ட்ரெயின் பண்ணப்பட்ட அந்த விஷயங்களை தன்னகத்தை வந்து கொண்டு எப்படி வந்து நம்ம ஜாப்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணுறது, ஜாப்ஸில் போய் நம்மளுடைய பாத்திரத்தை வந்து எப்படி வந்து செழுமையாக வந்து செயல்படுத்துறது அப்படிங்கிற பற்றி தான் வந்து ஸோ உங்களோட நான் வந்து பகிர்ந்துக்க போகிறேன்.